6000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் இரும்பை பயன்படுத்துகிறோம். அரசு முத்திரை அன்றைக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல அன்றைக்கும் இருந்திருக்கிறது. இதனை எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரி என்று தெரியவில்லை. நம்முடைய ஆசிரியர்கள் குறிப்பிட்டதை போல ஆய்வு தொடர வேண்டும். ஒரு கருத்தை திருமாவளவன் சொன்னார், அது ஆசிரியரும் இங்கே வழிமொழிந்திருக்கிறார்கள். அவர் சொன்னார் 40 கோடி ரூபாய் இதற்கு செலவாகும், மேலும் தொடர்ச்சியாக. ஏன்னா அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே நிதி கொடுக்காம மறுத்து பல பிரச்சனைகள் இருக்கு. இப்பொழுது அடுத்தடுத்த இடங்களில் ஆய்வை மேற்கொள்வதற்கு நிதி கொடுக்க நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். எப்படி கல்விக்கு நிதியை மறுக்கிறார்களோ அதே போல இதையும் மறுப்பார்கள். எப்படி அவர்களை எதிர்பார்க்காமல் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வி செலவை ஏற்று இன்றைக்கு செயல்படுத்துகிறதோ அதே போல இந்த ஆய்விற்கு தமிழ்நாடு அரசாங்கம் 40 கோடி ரூபாயை நிதி ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் இங்கே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு என்கிற பொறுப்போடு முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கட்டும். இந்த ஆய்வை மேற்கொள்ள நிதி தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டு மக்களே நிதி தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கட்டும். நாங்கள் ஏற்று நிதி வசூல் செய்து தருகிறோம் என்று இங்கு ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் உண்மையிலேயே அதை நான் வழிமொழிகிறேன். அப்படி ஒரு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தால் இங்கே இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து உண்டியல் எடுத்துக்கொண்டு, எங்களுக்கு ரொம்ப பழக்கமானது அது, கனகராஜுக்கு பழக்கமான அந்த உண்டியல் எடுத்துக்கொண்டு இந்த சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உண்டியல் குசிக்கு 40 கோடி இல்ல 100 கோடி நாங்கள் வசூல் செய்து தருகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தருவார்கள். ஒன்றிய அமைச்சர் இங்க ஆட்சேபனை பண்ணிட்டு போறது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் டெல்லியிலிருந்து வர்றது ஆட்சேபிக்கிறாரு, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தமிழிசை சொல்லுவதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்ணாமலை சொல்வதைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை. எடப்பாடி மௌனம் சாதிப்பதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படி எதிராக நீங்க பேசுறீங்க, மௌனமாயா இருக்கிறீங்க? உங்க வீட்லயும் உண்டியலை கொடுக்குவோம், உங்க வீட்லயே இதுக்கு காசு கொடுங்க, நீங்க தமிழனா இல்லையான்னு அப்ப பார்த்துக்கலாம். ஆகவே நாம் கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல நமது பண்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு, நமது நாகரிகத்தை உறுதிப்படுத்துவதற்கு, நமது ஆய்வறிக்கை உறுதிப்படுத்துவதற்கு நாம் ஒன்றுபட்டு கரம் கோர்த்து போராடுகிறோம். மேலும் மேலும் நம்முடைய போராட்டம் தீவிரமடையும். தீவிரமாக போராடுவோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.